முந்த நாள் 3 அல்லது 4 நாட்களுக்கு பின் நமது ஊரைச் சேர்ந்த ஒரு நண்பர், ஒரு படிக்கின்ற மாணவர் என்னிடம் வந்தார். நான் வெளியாகுவதற்கு இன்னும் 1 வருடங்கள் இருக்கின்றன, அதன் பின் நான் மேற்படிப்புக்காக செல்லப் போகின்றேன், உங்களது அட்வைஸை எனக்கு தாருங்கள் என்று நான் சொன்னேன். நீங்கள் அவருடன் சற்று கதைத்ததன் பின், நீங்கள் அறிவு பெற வேண்டும் என்றால் எகிப்திற்கு செல்லுங்கள் அல்லது சிரியாவிற்கு செல்லுங்கள். கிழக்கு அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள் என்றால். உங்களுக்கு பணம் தேவை என்றால், சொகுசான வாழ்க்கை தேவை என்றால், மாணவனாக இருக்கின்ற பொழுது சவுதி அரேபியாவுக்கு செல்லுங்கள். ஆனால் அங்கே உங்களுக்கு படித்து தரமாட்டார்கள். நீங்கள் எந்த ஃபேக்கல்டிக்கு சென்றாலும் அங்கே இதே இஷ்யூ, இந்த கையும் விரலும் காலும் குனூத்தும் ஜியாரத்துல் குபூர் இவைகளில் தான் உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களை இங்கே அனுப்புவார்களே அன்று நீங்கள் ஜியாரத்துல் குபூர் கூடாது என்பது உங்களது கருத்தாக இருக்கலாம். நோ ப்ராப்ளம், பட் யூ ஹேவ் டு லேர்ன் சம்திங். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன், கோ டு ஈஜிப்ட், கோ டு சிரியா, கோ டு ஜோர்டான், நோ ப்ராப்ளம். அவர் சொன்னார், ஏன் வஹாபியர்கள் மக்காவையும் மதீனாவையும் கைப்பற்றுவதில் அத்தனை ஆர்வம் கொண்டு செய்தார்கள் என்பதை இது விளக்கி காட்டுகின்றது. நான் கேட்கிறேன், ஏனென்றால் மக்காவும் மதீனாவும் தங்கள் கைக்குள் இருக்கின்ற பொழுது முஸ்லிம்களை நன்றாக ஏமாற்றலாம், ஈத்தெடுக்கலாம். அந்த மாணவர் சொன்னார், எனது எண்ணத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹரமைனில், அதாவது மக்காவிலும் மதீனாவிலும் ஒரு கெட்ட கொள்கை வளர்வதற்கு உதவி செய்ய மாட்டான். அதாவது அங்கிருக்கின்ற கொள்கை நல்லது. நான் சொன்னேன், அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காலத்தில் இருந்து இந்த 100 வருடத்திற்கு முன் வெளியான, இந்த பரப்பப்பட்ட மக்காவிலும் மதீனாவிலும் வெளியான இந்த கொள்கை வருவதற்கு முன் 1300 சொச்சம் வருடங்கள் மக்காவிலும் மதீனாவிலும் இருந்த கொள்கை என்ன? முஹம்மது பின் அப்துல் வஹாப் 300 வருடங்களுக்கு முன் வெளியாகி அவர் சொல்லி இருந்தாலும் அது மக்காவிலும் மதீனாவிலும் பரப்பப்பட்டது 100 வருடங்களுக்கு முன்புதான். முஹம்மது பின் அப்துல் வஹாப் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதை மக்கள் தொடர சிலர் சரிகாண ஆரம்பித்த பொழுது அதற்கு எதிராக முதல் நூலை எழுதியவர்கள் ஒருவர் மக்காவின் முஃப்தி அஹ்மத் ஜெய்னி தஹ்லான். அப்படி என்றால் மக்காவிலே 1300 வருடங்களாக ஹரமைனில் பிழையான அக்கீதாதானே இருந்து வந்திருக்கின்றது என்று கேட்டதும், நீங்கள் சொல்வது சரிதார் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். இப்போது உங்களுக்கு தெரிகின்றது, மக்காவையும் மதீனாவையும் தம் வசம் கைவசம் வைத்திருப்பதன் காரணத்தினால் எவ்வாறு முஸ்லிம்களை அவர்களுக்கு ஈர்க்க முடியும் என்று. மக்காவையும் மதீனாவையும் காட்டித்தான் அவர்களது வஹாபிசத்தை மக்களுக்கு பரப்புகின்றார்கள், முன்வைக்கின்றார்கள். அதனால் தான் நான் கூறினேன், இந்த வஹாபிசத்தின் வரலாற்று பின்னணி சகல முஸ்லிம்களுக்கும் தெரிய வேண்டும். அதை தெரியப்படுத்துகின்ற முக்கியமான முயற்சியைத்தான் எங்களது இன்றைய கதாநாயகன் ரஃபீஉத்தீன் ஜமாலி அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். அல்லாஹ் அவருக்கு ஈருலக பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அவர்களது 2வது புத்தகம் தியானத்தின் ரகசியம். இது இந்த வஹாபிகளினால் அல்லது தௌஹீதுவாதிகளினால் சாவடிக்கப்பட்டு வருகின்ற இஸ்லாத்தின் யதார்த்தமாக அன்றிருந்து இன்று வரை கருதப்பட்டு வந்த தஸவ்வுஃபை பற்றிய ஒரு புத்தகம். அதாவது ஒரு மனிதன் எவ்வாறு அல்லாஹுவை அடைவது. நாங்கள் எல்லோரும் இறுதியிலே அல்லாஹுவிடம் செல்ல வேண்டியவர்கள். நம்மை யார் என்று தெரிந்து நமக்கும் அல்லாஹுவிற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை அறிந்து வாழ்ந்து அவரிடம் செல்ல வேண்டியவர்கள் நாங்கள். அதற்குரிய வழி என்ன? ஒரு முஸ்லிமாக ஒருவன் வாழ்கின்ற பொழுது இவ்வாறு அவ்வாறு எல்லாம் இருக்கின்றது என்று குர்ஆன் சொல்லுகின்றது, ஹதீஸ் சொல்லுகின்றது. அதை எவ்வாறு அடைவது? அதை பற்றி சொல்வதுதான் தஸவ்வுஃப். அதைத்தான், அந்த வழியைத்தான் பெரியார்கள் எழுதிய குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி வாழ்ந்து தாங்கள் அனுபவித்து அந்த அனுபவத்தின் பின்
பெரியார்கள் எழுதிய புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு, பெரும்பாலும் அது அவர் கூறியது போன்று ஒரு தொகுப்பு, பெரியார்களின் புத்தகங்களில் இருந்து பொறுக்கி எடுத்த ஒரு தொகுப்பு எடுத்து எங்களுக்கு அந்த வழியை அவர் சொல்லிக் காட்ட முனைகின்றார். முதலாவது புத்தகத்திலே தௌஹீதை பற்றிய, தௌஹீத் ஜமாத்தினரை பற்றிய புத்தகத்திலே அதில் எந்த ஒரு எழுத்தும் விடாமல் 100க்கு 100 அந்த புத்தகத்தினை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை எனது அன்பு நண்பர் ரஃபீஉத்தீன் அவர்கள் நாளை பிழையாக விளங்கப்படக்கூடாது என்பதற்காக நான் சில விடயங்களை சொல்ல விரும்புகின்றேன். இந்த புத்தகத்தின் முதற் பகுதி மிகவும் அழகாக இருந்தது. ஒரு மனிதன் அல்லாஹுவை நோக்கி செல்கின்ற பொழுது எவ்வாறு செல்ல வேண்டும், அவன் செல்கின்ற வழியிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், என்ன என்ன விளைவுகளும் பெறுபேறுகளும் அவனுக்கு கிடைக்கும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான விடயங்கள் நிகழ்கின்ற பொழுது அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பனையெல்லாம் பிராக்டிக்கல் சயின்ஸ், பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், அனுபவித்த பெரியார்களினால் கண்டுபிடிக்கப்பட்ட, அனுபவிக்கப்பட்ட, முன்வைக்கப்பட்ட உண்மைகள், அதை வைத்து அவர் அழகாக அந்த வழியை காட்டுகின்றார். ஒரு மனிதன் எவ்வாறு, உதாரணமாக தவக்குல் செய், அல்லாஹ்வின் மீது தவக்குல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் தவக்குல் செய்வது எப்படி, அதன் விளைவு எவ்வாறு நாங்கள் உண்மையான முத்தவக்கிலீன் என்று எங்களை அறிந்து கொள்வோம், இதை பற்றியெல்லாம் அவர் அழகாக எடுத்துக் கூறுகிறார். உதாரணமாக சொல்கின்றார், ஒருவன் உண்மையாக அல்லாஹுவின் மீது தவக்குல் செய்து வாழ்பவனாக அவன் இருந்தால், தூரமான ஆதிக்கம் செலுத்திய சிந்தனையாளரோ அல்லது இப்னு அரபியை போன்ற மிகவும் ஆழமான ஒரு சிந்தனையாளரோ இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றவில்லை. அவர்கள் மிகவும் அழகாக தங்களது புத்தகத்திலே எழுதி வைத்த அந்த விஷயங்களை, பொக்கிஷங்களை எடுத்து அழகான தமிழிலே, அவரது தமிழை போன்று எனக்கு எழுதவோ சொல்லவோ முடியாது, அழகான தமிழிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஒருவன் உண்மையிலேயே அல்லாஹுவில் தவக்குல் வைக்கின்றான் என்றால் அவனுக்கு 4 கராமத்துகள் கிடைக்கும். இது ரஃபீஉத்தீன் மௌலவி அவர்கள் இன்று சொல்லும் தியோரிட்டிக்கல் விஷயம் அல்ல, பிராக்டிகலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை கிரேட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். வாட் ஆர் தோஸ் 4 things? ஆகாயத்தில் பறக்கலாம், தண்ணீரில் நடக்கலாம், அல்லாஹ் பூமியை சுருக்கி கொடுக்கின்றான், அதாவது வேண்டிய நேரத்தில் வேண்டிய இடத்தில் நிற்கலாம். 4வது, தெரியாத பக்கத்திலே இருந்து பசி வருகின்ற பொழுது நம்முன் உணவு இருக்கும், நமக்கு சாப்பாடு நம்முன் இருக்கும். இந்த 4 கராமத்துகளும் தவக்குலுடைய மகாமை அடைகின்ற பொழுது ஒருவனுக்கு கிடைக்கும் என்பது பிராக்டிகலி, அனுபவ ரீதியாக சூஃபியாக்கள், ஒலிமார்கள் கண்ட உண்மை. அதை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அழகாக. முஸ்லிம் உண்மை அல்லாஹ்வின் வழியிலே போக வேண்டும் என்ற ஆவல் நிறைந்து துடிக்கின்ற ஒருவனை தூண்டிவிடக்கூடிய, அவனது கையை எடுத்து பிடித்து விடக்கூடிய விடயங்கள், அழகான விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, 4வது விடயத்தை பற்றி, லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸககும் கமா யஸுகுத் தைர் தகுது ஹிமாஸன் வ தரூஹு பிதானா. அப்படிதானே? அதாவது நீங்கள் உண்மையாக அல்லாஹுவின் மீது தவக்குல் வைப்பீர்கள் என்றால், பறவைகளுக்கு அவன் எவ்வாறு உணவளிக்கின்றானோ அவ்வாறு உங்களுக்கு உணவளிப்பான். காலையிலே வெறும் வயிற்றுடன் செல்கின்றன, வயிறு நிரம்பி திரும்பி வருகின்றது. எவ்வாறு? அதே போன்று உங்களுக்கு நான் உணவளிப்பேன். உண்மையான தவக்குல். ஆனால் எங்களிடம் அந்த உண்மையான தவக்குல் இல்லை. அதனால் தான் நாங்கள் அதை அனுபவிக்கவில்லை. உண்மையான தவக்குலில் இருந்த பெரியார்கள் அதை அனுபவித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஹதீசுகளை, சஹாபாக்களின் வரலாறுகளை நாங்கள் வாசித்து பார்த்தால், அல்லது தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்களுடைய காலத்திலே வாழ்ந்த பெரியார்களின் வரலாறுகளை நாங்கள் வாசித்து பார்த்தால், எவ்வாறு அவர்களுக்கு உணவு தேவைப்படுகின்ற நேரத்திலே ஒரு பறவை ஒன்று வந்து அவர்களுக்கு ஒரு உணவு பார்சலை வைத்துவிட்டு போகின்றது என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இவை உண்மையான விடயங்கள். ஆனால் நாங்கள்